ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு காலையில் நாங்கள் எங்கே போகிறோம்னே தெரியாமல் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போனால் வட்டி தான் தெரியும் எங்கே போகிறோம்னு. ஓகே, இனி அங்கே போய் பார்க்கலாம். நன்றி. போகிற வழியிலே சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் சாப்பாடு வரல. இப்போ தான் வருது, என்னமோ வருது, பார்ப்போம் என்ன வருதுன்னு. இப்போ இட்லி பாக்கிலவங்களுக்குலாம் இடியப்பம், எனக்கு இட்லி என்னமோ கொடுத்துருக்காங்க. ஓகே, சாப்பிட்டு வரோம். ஹலோ, நாங்கள் மெட்ரோவில் வாட்டர் மெட்ரோவில் ஏற போகிறோம். டன்டடா சீக்கிரம் எல்லாமே வெள்ளச்சட்டை போட்டு போலீஸ் மாதிரி பயங்கரமாக இருக்காங்க. தூக்கிடுவாங்கிடும், நம்மளை தூக்கல மாட்டாங்க. பார்க்கலாம். சரி, அப்படி உள்ளே வந்தோம். உள்ளே போகலாம். இப்படி இருக்கேன் சரவிட்டேன் சோத்திரம் அவரோண்டச்சா ஒண்டச்சு சரவண்டச்சா. நாங்கள் உள்ளே வந்து உட்காந்துட்டோம். பயங்கரமாக இருக்குது இங்கே எல்லாம். நம்ம ஆளுங்கள் அங்கே உட்காந்துருக்காங்க, நம்ம ஆளுங்களை இங்கே உட்காந்துருக்காங்க. அவர் பயங்கர வீடியோ எடுக்கிறாரு. இடத்துலேருந்து அப்படியே திருப்பிட்டாங்க வண்டியை. நம்ம அங்கேருந்து எங்கிட்டாக்க வந்தோம். அந்த ஒரு போட்டு கிடக்கா, அதுக்கு பக்கத்தில் எங்கிட்டாக்க வந்தோம். மறுபடியும் அங்கிட்டாக்க தான் போகணும் போட்டு திருப்பிட்டாங்க வண்டியை. திருப்பிட்டாங்க. அதான் பார்த்தேன், என்னடா ஒரு அடியா வண்டி நின்ற இடத்துலேருந்து திரும்ப பார்த்தேன். வண்டியை திருப்பி இதுதான் ஃப்ரெண்டு இதுதான். நம்ம பேக்கில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம பேக்கில் வந்து உட்காந்துட்டோம். பாப்பா பாருங்கள், முகத்தை மறைக்கிறான். இப்போ ட்ரெயினில் பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு அக்கா முன்னாடி டிவியில் வந்துட்டு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்படி உட்காரணும் சொல்லிக்கிட்டு நினைக்கிறேன். ஃபுல் ஏசி சூப்பராக இருக்குது. எல்லோருமே மொபைலில் தான் விளாண்டுட்ருக்காங்க. நம்ம ஆளுகளை தவிர வேறு யாராவது மொபைல் விளாண்டுட்ருக்காங்க. போட்டில் கண்ணடைச்சி உட்காந்தவன வண்டி போகிற மாதிரி தெரியல, எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. வெளியில் பார்த்தா தான்டா வண்டி போகிறதே தெரியுது. எவனா அசையாமல் அப்படியே இருக்குது. நம்ம ஒரு பாலத்துக்கு கீழே கூடி போய்கிட்டு இருக்கோம். இது ட்ரெயின் பாலம். இங்கே ஒரு ட்ரெயின் பாலம் இருக்குது. இங்கே வலையை வலை போட்டிருக்காங்களா தெரியுதா? 4 சைடு கம்பை வச்சு நடுவில் வலையை கட்டி விட்டுருவாங்க. அதை முக்கிய வச்சுருவாங்க தண்ணிக்குள்ளே. மீன் ஏறி கொஞ்ச நேரம் கழிச்சோன்னு தூக்கும்போது அந்த மீனெல்லாம் நமக்கு தான்.
இந்த இங்கேயும் அதே மாதிரி வலை கட்டி விட்ருக்காங்க. ஒரு ரெண்டு பஸ்ஸோட அகலம் இருக்குது. பஸ்ஸோட அகலம் அங்கே எவ்வளோ அகலம் இருக்குது. இந்த ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள வந்து லைஃப் ஜாக்கெட் வாட்டு வச்சுருக்காங்க. பெட்டிக்குள்ளே இந்த பெட்டி வந்து லைஃப் ஜாக்கெட் கிடைக்கும். வண்டி திடீர்னு முங்குற மாதிரி போச்சுன்னா உடனே லைஃப் ஜாக்கெட் தூக்கி எல்லோரும் கொடுத்துருவாங்க. ஆள் கம்மி தான். இதுக்கு அந்த பக்கம் இனி பின்னாடி ஒரு வண்டி வரதுக்கு இருக்குது. அந்த வண்டியில் இதில் அதுக்கப்புறம் வரவங்க அந்த வண்டியில் ஏறி வருவாங்க. கொஞ்சம் பேர் சும்மா உக்காந்துட்ருக்காங்க. ஒரு 3 பேர். கொஞ்சம் வீடு இருக்குது. அங்கேருந்து யாரும் வந்து வெளியே தண்ணிக்குள்ளே விழுந்துருக்கலான்ட்டு கட்டி விட்ருக்காங்க. இங்கே பாருங்களேன், சில வீடுகள் பக்கத்தில் வந்து தண்ணிக்கூட சேர்த்து சின்ன கப்பல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. என்ன தெரியுதா? மீன் பிடிக்க போனால் டக்குனு அதை எடுக்க வேண்டியது, மீன் பிடிக்க போக வேண்டியது. இந்த எல்லா இடத்துலையும் கிடக்கு ஒவ்வொன்றா. அநேகமாக மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. நானும் கேமராவில் ஆன் பண்ணிவிட்டு தமிழில் பேசணுன்னா பக்கத்தில் ஒரு தாத்தா என்னை கூர்மையாக பார்க்காரு. என்னடா பேசிக்கிட்டு இருக்கான்னு.
நம்ம இங்கே இறங்க போகிறோமோ, நிறைய பேர் இங்கே இறங்குவாங்க, நாங்கள் திரும்பிடுவோம். நாங்கள் திருப்பி நம்ம எங்கே இறங்கணுமோ அங்கேயே விடணும். ஏன்னா நம்ம கார் அங்கே தான் பாட்டிருக்கோம். நம்ம அங்கேருந்து டிக்கெட் எடுத்து இங்கே வரைக்கும் தான் எடுத்தோம். இனி திரும்பி போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். எடுத்தோம். ஆனால் டிக்கெட் எடுத்தால் நம்ம இதில் தான் திரும்பி போகணும். மறுபடியும் டிக்கெட் எடுத்து மறுபடியும் வந்து க்யூவில் ஏறணும். என்ன நடக்குனே தெரியல. எல்லாருமே கன்ஃபியூஷனாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை அவங்க வந்து இங்கே இறக்கி விட்டு போயிட்டாங்க காக்கநாடு. இனி இங்கேருந்து டிக்கெட் ரிட்டன் டிக்கெட் எடுத்திருக்கோம். 10:50 தான் அடுத்த டிக்கெட்டான். அடுத்த போட்டான் மெட்ரோ. இப்போ 10:30 தான் ஆகுது. அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் நமது போட்டு வந்து விட்டது மெட்ரோ. அந்த 2 பேர் அங்கே மீன் பிடிக்கிறாங்க. நான் மறுபடியும் மெட்ரோக்குள்ளே போக போகிறோம். இது இப்போ காக்கநாடு வந்து இறங்கினோமா, காக்கநாடுலேருந்து மறுபடியும் வயிற்றுலைக்கு போகிறோம். கார்னு பாட்டு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அச்சை திறக்குவாங்களா நம்ம திறக்கணுமா? தேங்க்யூ. ஓகே, நம்ம சைடில் உட்காரோம். இது எது போகிறது அவ்வளோ இப்படி நிற்க. ஓகே, இது எது ஃப்ரெண்டு தெரியலையே. இதாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமா இதாத்தான் இருக்குமா ஃப்ரெண்டு. அப்போலாம் ஃப்ரெண்டு வந்து தப்பாக உட்காந்துட்டோம். போட் இங்கே இருக்குது. நம்ம ஆளுங்க ஐயோ கிட்டாகிறது. நம்ம ஆளுங்கெல்லாம் பின்னாடி உட்காந்துட்ருக்காங்க. நான் ஒத்தையில் இங்கே உட்காந்துருக்கேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும். இங்கேயே நிறைய பேர் வந்துட்டாங்க. உட்காரது நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க வரிவரியா. ஓகே,